ரூபாய் 7,00,000 விலைக்குள் விற்பனைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான புதிய டாடா அல்ட்ரோஸ் காரில் என்னென்ன புதிய வசதிகள் எல்லாம் பெறப்போகுது, மேலும் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஏறக்குறைய டீசர் எல்லாம் வெளியிட்டுட்டாங்க. 9ஆம் தேதி வருகின்ற மே 9ஆம் தேதி அறிமுகம் செய்ய போறாங்க. விற்பனைக்கு விலை மே 22ஆம் தேதி அறிவிக்க போறதா டாடா மோட்டார்ஸ் உறுதி பண்ணிருக்காங்க. புதிய அல்ட்ரோஸ் கார்ல என்னென்ன டிசைன் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்த்தரலாம். புதிய அல்ட்ரோஸ் காரோட கிரில் அமைப்பு முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு மேலும் எல்இடி ஸ்பிளிட் ஹெட்லைட் அமைப்பானது தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டாலும் கூட அதில் ஐப்ரோ போன்ற அந்த எல்இடி ரன்னிங் விளக்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே எல்இடி ஹெட்லைட் ரொம்ப ஸ்பிளிட்டா ரொம்ப நேர்த்தியா கொடுத்திருக்காங்க. மேலும் ஃபோக் லேம்ப் அசம்பிளி உள்ளிட்ட இடங்கள்ல சில மாறுதல்கள் செஞ்சிருக்காங்க. ஃபோக் லேம்ப் உள்ளிட்ட இடங்கள்ல சில மாறுதல்கள் செஞ்சிருக்காங்க. அடுத்தபடியா புதிய பம்பர் முன்னாடி சேர்த்திருக்காங்க. முன்பு இருந்ததோட இது ரொம்ப ஸ்டைலிஷாவும் மாத்தி அமைச்சிருக்காங்க. இதன் மூலம் பாத்தீங்கன்னா காரினுடைய தோற்றம் சற்று மாறுபட்டதாக வெளிப்படுகின்றது. பக்கவாட்டில் புதிய டிசைன் கொண்ட அலாய் வீல், மேலும் பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் டைப்பான டோர் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான சேஞ்சஸா பார்க்கப்படுது. மற்றபடி ஓவராலான பாடி ப்ரொபஷன்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரியர் வியூல புதிய பம்பர் கொடுத்திருக்காங்க. மேலும் எல்இடி லைட் பார் மற்றும் எல்இடி டைல் லைட் போன்றவை எல்லாம் சில மாறுதல்கள் செஞ்சிருக்காங்க. மேலும் மிக நேர்த்தியான இந்த காரின் ஒட்டுமொத்த தோற்றத்துல அடிப்படையான டிசைன் சேஞ்சஸ் பெரிய அளவில் இல்லை என்றாலும் முக்கியமான மாற்றங்கள் பம்பர் மற்றும் பல்வேறு இடங்கள்ல ஹெட்லைட் அமைப்பு மற்றும் ஃபிளக்ஸ் டைப் டோர்ஸ் என பல மாற்றங்கள் கொடுத்திருக்கிறது காருடைய தோற்றத்தை மேலும் மெருகூட்டி இருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இன்டீரியர் தொடர்பான டீசரும் வெளியிட்டுட்டாங்க. இன்டீரியர்ல என்னென்ன மாற்றங்கள் பெற்றிருக்கிறது அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். எக்ஸ்டீரியர் மட்டுமல்ல, இன்டீரியர்லயும் சில முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. தற்பொழுது 2 ஸ்போக் கொண்ட ஸ்டீரிங் வீல் ஆனது பயன்படுத்தியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நெக்ஸான் உள்ளிட்ட சில கார்கள்ல டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை தழுவியதாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததா டிஜிட்டல் கிளஸ்டர் 10.25 இன்ச்சா கொடுத்திருக்காங்க. மேலும் டிஜிட்டல் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் அமைப்பானது ஃப்ளோட்டிங் முறையில கொடுத்து 10.25 இன்ச்சா தான் கொடுத்திருக்காங்க. இதுல பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை பெரும் வகையில் வடிவமைச்சிருக்காங்க. இதனால ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே உள்ளிட்ட வசதிகளை நம்ம அணுக முடியும். மேலும் ஏசி வென்ட்ஸ் உள்ளிட்ட இடங்கள்ல சில மாறுதல்கள் செஞ்சிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா, சன்ரூஃப் கூட பாத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்ட் வசதி கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்களை முன்பை விட மேம்பட்டதாக தற்பொழுது 6 ஏர்பேக்குகள் பெறுவது கட்டாயமாகிவிட்டது. இந்த காருக்கும் இன்டீரியர் அமைப்புகள்ல சற்று கூடுதலான இடவசதி போன்றவை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம் மற்றும் வென்டிலேட்டர் சீட் கூட கொடுத்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கிய விவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிறகு மே 9ஆம் தேதி வெளியாகும். டாடாவின் அல்ட்ரோஸ் காரின் 2025 மாடல்லையும் என்ஜின் ஆப்ஷன்ல பெருசா எந்த மாற்றம் இருக்காது. தற்பொழுதுள்ள என்ஜின் ஆப்ஷன் தொடர்ந்து வழங்கப்படும். மேலும் இந்த செக்மெண்ட்ல தற்பொழுது கூட டீசல் என்ஜின் பெறுகின்ற ஒரே மாடல் அப்படிங்கிறது அல்ட்ரோஸ் தான். 1.5 லிட்டர் டீசல் என்ஜின் அதிகபட்சமா 90 HP பவரையும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வெளிப்படுத்தி 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸுடன் மட்டும்தான் வருது. இதற்கு அடுத்தபடியா சிஎன்ஜி ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த மாடல்ல 77 HP பவர் மற்றும் 97 நியூட்டன் மீட்டர் டார்க்கினை வழங்கும் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கிடைக்கின்றது. இதில் 86 HP பவர் மற்றும் 113 நியூட்டன் மீட்டர் டார்க் ஆனது வழங்கப்படுகின்றது. இந்த பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் டூயல் கிளட்ச் ஆட்டோ கியர் பாக்ஸ் ஆனது பெறுகின்றது. இந்த 3 விதமான என்ஜின் ஆப்ஷனும் தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காருக்கு போட்டியா என்னென்ன மாடல்கள் இந்திய சந்தையில் கிடைக்குதுன்னா, மிகவும் பிரபலமான மாருதி சுசுகியின் பலேனோ, அதனுடைய ரீபேஜிங் வெர்ஷன் டொயோட்டா கிளான்சா மற்றும் ஹூண்டாய் நிறுவனத்தின் i20 போன்ற கார்கள் எல்லாம் கிடைக்குது. வருகின்ற 2025 அல்ட்ரோஸ் மாடலின் விலை 7 லட்சத்திற்குள் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள், புதிய டிசைன் மாற்றங்கள் போன்றவை எல்லாம் பெறுவது முக்கிய காரணியாக அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த செக்மெண்ட் தற்பொழுது மிக கடுமையான சவால்களை சந்தித்து வருகின்றது. காம்பாக்ட் எஸ்யூவிகளே மிக அமோகமான வரவேற்பினை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அல்ட்ரோஸ் காரை டாடா மோட்டார்ஸ் மேம்படுத்தி வருகின்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.